ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம தாழ்மை குணம் நம்மிடத்தில் இருந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தாழ்மை குணம் உள்ளவங்களுக்கு பல்வேறு ஆசீர்வாதங்கள் உண்டுன்னு பைபிளில் இருக்குது. அதில் 10 விதமான ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறோம். அது என்னெல்லாம்னா, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஐஸ்வர்யம், கனம், மகிமை. அதாவது ஒரே வசனத்தில் 3 காரியம் இருக்குது. என்னெல்லாம்னா ஐஸ்வர்யம், மகிமை, கனம். அடுத்து என்னன்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா உயர்வு கிடைக்குது. 5வது என்னன்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது கிருபை கிடைக்கிறது. 6வது என்னன்னா, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் மேன்மை. கர்த்தர் கிருபை உள்ளவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? மேன்மையை அளிக்கிறார். அடுத்து என்னன்னா, 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் தாழ்மையுள்ளவனை கர்த்தர் என்ன பார்க்கிறார்? நோக்கி பார்க்கிறார். 8வது என்னன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வரத்தில் பெரியவனாக காணப்படுவான். 9வது என்னதுன்னா, 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 6லிருந்து 10 வசனங்களை வாசிக்கும் போது அந்த தாழ்மை குணம் உள்ளவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா அழிவுக்கு தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். 10வது என்னன்னா, லூக்கால சொல்லப்படுது, கர்த்தர் அவனை நீதிமானாய் மாற்றுகிறார். எனவே நாமும் தாழ்மை குணத்தை அணிந்து கொள்வோம். கர்த்தர் வித ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். God bless you all.